நம்ம மார்க்கெட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 775 புள்ளி கிராஷ் ஆயிருக்கு. 3.5% வந்து டவுனு. நிஃப்டி 50 மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு வந்து கிராஷ் ஆயிருக்கு. நிறைய ஸ்டாக்கோட பிரைஸ் ஃபுல்லா கீழே போயிருக்கு. இன்னைக்கு சூப்பரான கம்பெனியோட நிறைய அப்டேட் வந்திருக்கு. எல்லாமே நெகட்டிவ் அப்டேட்டாவே இருந்துகிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து ஃபுல்லா கீழே போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நிறைய ஸ்டாக்கோட பிரைஸ் சூப்பரான ஒரு வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய ஸ்டாக்கோட பிரைஸ் நல்ல ஒரு டவுன்லயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய ஸ்டாக்கோட பிரைஸ் 52 வீக் லோ அப்படிங்கிறத தாண்டி இன்னும் கீழே போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி வந்து பார்ப்போம். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 23,002 புள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. 775 புள்ளி நெகட்டிவ், 3.26% வந்து நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க்கு 3% டவுனு, எம்ஓ டிஃபென்ஸ் 3% டவுனு. சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுல்லாக கிராஷ் ஆகிருக்கு. சில்வர் கிட்டத்தட்ட 7.5% டவுனு, கோல்டு 5% வந்து டவுன் ஆகிருக்கு. ஆட்டோ 3.25% வந்து டவுனு, பார்மா 1% பக்கத்தில் டவுனு, ஐடி கிட்டத்தட்ட 2.82% வந்து பார்த்தீங்கன்னா டவுனு, மிட் 150 1.87% வந்து டவுனு. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு கிராஷ் ஆயிடுச்சுங்க. எந்த ஸ்டாக்கை பார்த்தாலும் வந்து நெகட்டிவ் தான். அதே மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோவும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் ஆயிருக்கும். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ்ல ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. அது ஓஎன்ஜிசி இருக்கு. 1.55% தான் பாசிட்டிவ் இருந்திருக்காங்க. டாப் 5 லூசர்ஸ்ல ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கிட்டத்தட்ட 6% வந்து டவுனு, 8 ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், எம்என்எம் இவங்க எல்லாருமே ஃபுல் டவுனு. நேற்று தாங்க சொன்னோம், நேற்று வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு, வியாழன் வெள்ளி வந்தாவே மார்க்கெட்டை கீழே கொண்டு போவாங்க அப்படின்னு. இன்னைக்கு நிறைய நியூஸ் வந்திருக்கனால மார்க்கெட் ஃபுல்லாக வந்து கிராஷ் ஆயிருக்கு. சில்வர் அண்ட் கோல்டை பற்றி பார்த்துடலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7.73% வந்து நெகட்டிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ETF 22 ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி டாடா கோல்டு ETF வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5% டவுனில் இருக்குது. கிட்டத்தட்ட 5% கோல்டு வந்து க்ளோஸ் ஆகும்போது டவுன் ஆயிடுச்சு. சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த யூஎஸ் வாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேரிஃப் இஷ்யூலாம் வந்துச்சு. அதாவது ஈரான் இஸ்ரேல் வாரு, யூஎஸ் டேரிஃப்லாம் இஷ்யூலாம் வந்தப்போ சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. இப்போ அப்படியே டவுன் ஆகுறாங்க. இது வந்து நார்மல் தான். ஸ்டாக்கோட ப்ரைஸாக இருந்தாலுமே ஒரு நியூஸ்னால இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும். அதே மாதிரி தான் இப்போ சில்வர் கோல்டுலாம் வந்து கீழே போய்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் வார் வந்து போயிட்டு இருக்கு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. அவங்க சண்டை போடுங்க அப்படின்னா கேஸு ஆயில் எங்கெங்கே கிடைக்குமோ அந்த ரிசோர்ஸ்லேயே போயிட்டு ஏதாவது மிசைலை போட்டு பெரிய ப்ராப்ளத்தை வந்து உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக வந்து சரியாயிடும். சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸு கீழே போகிறனால ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 5.5% வந்து டவுனு, ஹிண்டால்கோ கூட கிட்டத்தட்ட 3% வந்து டவுனில் இருந்தாங்க. ஏன்னா இவங்க சில்வர், அலுமினியம், காப்பர் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சேல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போல்லாம் சில்வர், அலுமினியம், காப்பர் இந்த ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான லாபம் வந்து கிடைக்கும். பார்ப்போங்க, இப்போதைக்கு சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் கீழே தான் வந்து இருக்குது. இதனால் லாஸில் இருக்குது. இப்போ நான் வந்து விற்கணுமா அப்போலாம் அவசியமே கிடையாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேலே போகும், கீழே வரும். கீழே வந்துச்சுன்னா நம்ம பயப்படாமல் அமைதியாக இருந்தாவே போதும். மறுபடியும் இந்த 15 இன்க்ரீஸ் வந்து ஆகும். என்ன சவுப்பு கலரில் இருக்கும், நெகட்டிவில் இருந்துகிட்டு இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். அது வரைக்கும் நம்ம பயப்படாமல் வந்து பொறுமையாக வந்து இருக்கணும். அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வாங்க போகிறோம், இல்லைனா அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாவே போதும். ஆனால் எப்பயுமே லாஸில் விற்றுட்டு பயந்துட்டு வெளியே போகக்கூடாது. அப்புறம் கடைசி வரைக்கும் மார்க்கெட்டில் நம்மளால் லாபம் வந்து எடுக்க முடியாது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு 4.5% டவுனு. காலையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 to 7% பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி இருந்தாங்க. டவுன் ஆனது காரணம் என்னன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பார்ட் டைம் சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் வந்து பண்ணியிருக்காரு. அது காரணமும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 2 வருஷமாக பேங்கோட ஆக்டிவிட்டி சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவரை வச்சு பார்க்கும்போது பேங்கோட ஆக்டிவிட்டி வந்து சரியில்லை அப்புறமா சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டுமே வந்து மெர்ஜர் ஆனாங்க. அப்போலேருந்து எது தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 7% டவுனு. ஏற்கனவே ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டிலையும் சரி, நிஃப்டி பேங்க்லேயும் சரி நல்ல ஒரு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனி. அதனால இது ஃபுல்லாக கீழே போனனால இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழே போயிருக்கு. இவர் ரிசைன் பண்ணிட்டு போனனால ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு புதுசாக ஒருத்தங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவரோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா May 4, 2027 வரைக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இவர் வந்து ரிசைன் பண்ணி போயிட்டாரு. அதனால தான் ஆர்பிஐ புதுசாக அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை வந்து நியமிச்சிருக்காங்க. பார்க்கலாங்க. இது வந்து பெரிய இஷ்யூவாக ஆணுச்சு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அது வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் வந்து போகும். அதனால கவர்மெண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண வந்து பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரியோட
பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த கண்ட்ரி மேலே யாருக்குமே நம்பிக்கை வராது. அதனால ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக தான் வந்து பார்ப்பாங்க. அதனால இன்னும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சால்வ் பண்ண தான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பார்ப்போங்க, இந்த ப்ராப்ளத்தினால என்ன ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு வேல்யூஷனுக்கு வந்துச்சுனாலும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தது ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெடு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 4% வந்து டவுன் ஆனிச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் அதாவது ஆரம்பித்தாங்க. ஐசிஐசிஐ பேங்க்கும் ப்ரொடென்ஷியல் கார்பரேஷன் அதாவது யூகேல இருக்கக்கூடிய கம்பெனி, இந்த 2 கம்பெனி சேர்ந்து தான் இந்த கம்பெனியை வந்து உருவாக்குனாங்க. ஐசிஐசிஐ பேங்க் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே ஷேர் ஹோல்டிங்கும், ப்ரொடென்ஷியல் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21.93% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் படி யூகேல இருக்கக்கூடிய இந்த ப்ரொடென்ஷியல் கார்பரேஷன் அவங்களோட ஃபுல் ஸ்டேக்கை வந்து விற்றுட்டு வெளியே போகிறதா வந்து இருக்காங்க. இதை ஒரு நெகட்டிவ் நியூஸாக எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட்டு 8 வருஷத்தை எடுத்து பார்த்தா கூட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 82% தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 566 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை போனாங்கன்னா அதுக்கப்புறம் லோ வருவாங்க, மறுபடியும் ஒரு ஹை போனாங்கன்னா ஒரு லோ வருவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை போயிட்டு இப்போதைக்கு லோ வந்துகிட்டு இருக்காங்க. பார்ப்போம், கம்பெனி சைடு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. கம்பெனி சைடு வந்து சொல்லும் போது தான் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈரான் இஸ்ரேல் யுஎஸ் வார் போயிட்டு இருக்கனால கேஸுக்கு நிறைய தட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்துட்டு கத்தாரில் இருக்கக்கூடிய ராஸ் லாஃபன் இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மிசைல் வந்து போட்டிருக்காங்க. அதை பாம் வந்து போட்டுட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. ஏற்கனவே இந்த சிட்டியில் இருந்தால் நம்மளுக்கு அதிகப்படியான கேஸ் எல்லாம் வந்து சப்ளை வந்து ஆகிட்டு இருக்கு. இப்போ அதில் வந்து பாம் போட்டனால இப்போ டெம்பரரியாக எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், எல்லா மைனிங் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து கேஸ் தட்டுப்பாடு வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸ்னால பெட்ரோநாட் எல்என்ஜி கிட்டத்தட்ட 7.5% வந்து டவுனாக இருக்குது. கெயில் இந்தியா கூட கிட்டத்தட்ட 4% வந்து டவுனில் இருக்குது. பார்க்கலாங்க, இந்த வார் முடிகிற வரைக்கும் இந்த 2 கம்பெனிக்கு நெகட்டிவாக இருக்கும். மேபி இந்த வார் முடிகிற வரைக்கும் இந்த 2 கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா கெயில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போவே டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 5%க்கு மேலே வந்து இருக்குது இந்த ப்ரைஸில். பெட்ரோநெட்டை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 3.5%க்கு மேலே டிவிடெண்ட் ஈல்டு வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவாக பார்க்கலாம். இந்த வாரனால இன்னும் கீழே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டிவிடெண்ட் ஈல்டு வந்து அதிகமாகும். இது நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். யாருமே வந்து பை பண்ண அவசியமே கிடையாதுங்க. இந்த மாதிரி வார் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்த டைமில் யாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபியூச்சரில் ரொம்ப நாள் இல்லைங்க, அடுத்த ஒரு 4-5 மாதத்துலேயே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வார் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்காது. இப்போ இப்படி உக்ரைன் ரஷ்யா வார் வந்தப்போ தான் வந்து பெருசாக பேசினாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு சைடு ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அடுத்தது மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து போயிடும். அதனால நல்ல ஸ்டாக்காக நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சைடு கேஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமானாலும் கேஸோட சப்ளை அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால க்ரூட் ஆயில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஆயில் இந்தியாவும் இன்றைக்கி 1.5% பாசிட்டிவில் இருந்தாங்க. ஓஎன்ஜிசி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1.5% வந்து பாசிட்டிவில் இருந்தாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட $100 மேலே இருந்த அந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு $55-60 வரைக்கும்லாம் போணுச்சு. இப்போ மறுபடியும் 110க்கு மேலே வந்து போகும் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் இருக்குது. $100 வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அதனாலையும் ஆயில் இந்தியா அண்ட் ஓஎன்ஜிசி ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. பார்க்கலாங்க, இப்போ வந்து க்ரூட் ஆயிலுக்கு இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. இன்க்ரீஸ் ஆகிறது நெகட்டிவாக இருந்தாலும் க்ரூட் ஆயில் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய இந்த 2 கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. இந்த 2 கம்பெனியுமே நல்ல ஒரு டிவிடெண்ட் வந்து தருவாங்க. பார்க்கலாம், அமைதியாக இருப்போம். இன்னமும் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வார் வருது அப்படின்னா ஒரு சில கம்பெனிக்கு அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு சில கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம முதலீடு வந்து மாற்றிக்கலாம். பிஜி இன்விட்டு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு இந்த கம்பெனியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டுக்காக முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனியில் யாரெல்லாம் டிவிடெண்ட்டுக்காக முதலீடு பண்ணாங்களோ அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் கீழே போனால் என்ன, மேலே போனால் இல்லை அது எங்கே போனால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி இதில் முதலீடு பண்ணவங்கலாம் காலு மேலே காலு போட்டு ஹாயாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டுக்காக தான் முதலீடு வந்து பண்ணியிருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கினோமா
வருஷத்துக்கு 4 தடவை நம்ம அக்கௌண்ட்டில் டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆனிச்சா அதுவே நம்மளுக்கு போதும், மார்க்கெட் எங்கே போனால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஜாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 17% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வருஷத்துக்கு ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 12 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா குவார்ட்டரும் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒவ்வொரு குவார்ட்டரும் 3 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 90 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 13% மேலே வந்து இருக்கு. ஏன்னா மற்ற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுற நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கு, அங்கே போயிட்டு இருக்கு, இங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருப்போம். ஆனால் இவங்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா டிவிடெண்ட் வந்து 13% வருஷம் வந்துகிட்டு இருக்கு. எங்கே போனால் என்ன காசு இருந்தால் மறுபடியும் வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. சூப்பரான ஒரு கம்பெனியும் கூட இதுதாங்க. சும்மா டிவிடெண்ட் ஸ்டாக்ல நம்ம டிவிடெண்டுக்காக முதலீடு பண்ணும்போது மார்க்கெட் என்னதான் கீழே போனாலும் டிவிடெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அது நல்ல கம்பெனியில் முதலீடு பண்ணிட்டா இப்போ மார்க்கெட் கீழே போகிற மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டும் கீழே போனுச்சுன்னா இன்னமும் டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும். பார்ப்போம் உண்டியலில் காசு போடுற மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்போ வெளியே போய் நம்ம ஒரு தடவை போய் சாப்பிட்டோமாவே மினிமம் 100 ரூபாய்க்கு மேலே தான் வருது. அதனால ஒரு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி அப்பப்போ ஒரு குவான்டி 2 குவான்டி இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும். அடுத்தது வருண் பீவரேஜ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி 404 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் பர்சனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அக்குமுலேட் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் 360 ரூபா போகும், 380 ரூபா போகும் அப்புறமா சொல்லிட்டு இருக்காங்க. அது போனாலும் போயிட்டு போகுது. ஏன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. என்ன அந்த பிஜி ரேஷியோ மட்டும் 1.96 வந்து இருக்குது. அது 2 பக்கத்தில் இருக்குது. மேபி பிஜி ரேஷியோ இன்னும் கம்மியானுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் பிஜி ரேஷியோ 2 பக்கத்தில் இருக்கிறது ஓகே தான். பிஇ ரேஷியோ வச்சு பார்க்கும்போது ரொம்ப லோ பிஇ ரேஷியோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப லோ பி ரேஷியோவில் தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் மார்க்கெட் எங்கே போனால் என்ன, அது எப்போ ஏறினா என்ன, என்கிட்ட அமௌண்ட் இருக்கும்போது கொஞ்சமாக நம்ம முதலீடு வந்து பண்ணி வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் அது எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ ஆகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஐடியாவில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால் மார்க்கெட் இன்னும் 1 மாதத்துக்கு கீழே போகுமா 2 மாதத்துக்கு கீழே போகுமா அப்போல்லாம் யோசிக்காமல் நல்ல ஒரு ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிறதா நமக்கு வந்து நல்லது. ஏன்னா மார்க்கெட் எப்போ ரிவர்ஸ் ஆகும் நம்மளுக்கு வந்து தெரியாது. பார்ப்பாங்க சூப்பரான ஒரு கம்பெனி இன்னும் கீழே தான் இருக்குது. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்குறேன். அடுத்தது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இப்போ குருடாயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது. இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து குருடாயில வாங்கி ப்ராசஸ் பண்ணி அதுவும் இல்லாமல் பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான் வாங்கி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கனால இவங்களோட பர்ச்சேசிங் காஸ்ட் அப்படின்றது அதிகமாகும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பேரல் வந்து ஒரு $60 வாங்கியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் வந்து 100 ரூபாய்க்கு வந்து போயிருக்கு, சார் $100 வந்து போயிருக்கு. இது இவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும். இருந்தாலும் பாரத் பெட்ரோலியம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. நார்மலாகவே வந்து சொல்கிறாங்க சிட்டி சைடு வந்து பார்க்கும்போது என்ன தான் நிறைய பெட்ரோல் பம்பு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருந்தாலுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலில் தான் வந்து பெட்ரோல் வந்து போடுவாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே பாரத் பெட்ரோலியத்தில் தான் வந்து பெட்ரோல் வந்து மேக்ஸிமம் வந்து போடுவாங்க. லிஸ்டான இருந்து கிட்டத்தட்ட 2000 இப்போ 2026 வரைக்கும் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 28 மடங்குக்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 285 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் 1,23,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 5ல் இருக்குது. அதேமாதிரி டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 6% இருக்குது. ஆக்சுவலாக வந்து 7% மேலே இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வருஷத்துக்கு 3 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை அடுத்து வந்து பார்க்கலாம். ROCE 16%, ROE 17%, ROIC 24%, OPM 8.68% இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 466 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.63 இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்டென்சிக் வேல்யூட கம்மியாகவும் பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 விட கம்மியாக தான் இருக்குது. டெப்டி ஈக்விட்டி 0.56 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.36 இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ தான். இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் இவங்க வந்து எவ்வளோ நாள் வந்து பெட்ரோல் டீசல் வந்து போட்டுட்டு இருப்பாங்க அப்போ நம்ம உங்களுக்கு டவுட் இருக்கும். அது கரெக்டு தாங்க. இப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து மெயின் சிட்டிலாம் கிடையாது, நானே டயர் 3 இந்த மாதிரி ஒரு சிட்டியில் தான் இருக்கேன். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் பங்க்கில் சிஎன்ஜி கேஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்டேட் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேஷன் வச்சு அதுக்கப்புறம் சார்ஜர் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இவங்க ஏற்கனவே பெரிய நெட்வொர்க்காக இருக்காங்க. அதனால் இப்போ இருக்க இடத்துலையே அப்படியே ஒரு சார்ஜர் வந்து ஈஸியாக வந்து அவங்களால வந்து போட முடியும். அதனால் இந்த மாதிரி ஃபியூச்சர் அப்டேட் எல்லாம் அந்த கம்பெனி வந்து பார்த்துக்குவாங்க. இப்போதைக்கு வருஷத்துக்கு 3 தடவை வந்து 10 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2026 2வது மாதம் ஒரு ஷேருக்கு 10 ரூபா வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி 2025 7வது மாதம் ஒரு தடவையும் 11வது மாதம் ஒரு தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும்
லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு ₹22.50 டிவிடெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் டிவிடெண்ட் ஈல்டு 7.8% இருக்குது. சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. கிட்டத்தட்ட 8% வந்து டிவிடெண்ட் ஈல்டு பக்கத்தில் தான் இருக்குது. இன்னும் கீழே போனுச்சுன்னா நம்ம இந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து அதிகமாகும். இதே மாதிரி டிவிடெண்ட் இன்னும் போக போக கொடுத்தாங்கன்னா சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டாக இருக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸும் மறுபடியும் ரிவர்ஸாக இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நல்ல ஒரு கேபிட்டல் கெயின் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலா ஃபைனான்ஸ். இந்த கம்பெனியை பற்றி நம்ம வந்து அடிக்கடி வந்து பார்த்துருக்கோம். லாஸ்ட் 5 வருஷத்தில் 163% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ஃபைனான்ஸ் செக்டர் அப்படின்னு சூப்பரான ஒரு செக்டர். கடைசி வரைக்கும் ஃபைனான்ஸ் செக்டர் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம லோன் ஏதாவது வாங்கிட்டு தான் இருப்போம், கடன் அப்படின்னு வாங்கிட்டே தான் இருப்போம். அதனால இந்த செக்டார் இருந்துகிட்டு தான் வந்து இருக்கும். இந்த ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு growthல இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ். அதாவது இவங்களோட பிஸ்னஸ் growth அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,23,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பெரிஷியோ 25, இண்டஸ்ட்ரி பெரிஷியோ 17 வந்து இருக்குது. புக் வேல்யூ 307, ROCE 10%, ROE 19%, ROIC 10%, OPM 68% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 941 இருக்குது. பிஜி ரேஷியோ 1 வந்து இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி 7.23 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக இருக்குது அப்போலாம் யோசிக்காதீங்க. இவங்க வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறனால எப்பயுமே கடன் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா கடன் வாங்கி தான் வந்து கடன் கொடுத்துட்டு இருப்பாங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 4.74 வந்து இருக்குது. இவங்களோட CAGR வந்து பார்த்தோம்னா சேல்ஸ் growth லாஸ்ட்டு 10 வருஷத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் 21%, ப்ராஃபிட் growth 25% வந்து இருக்குது. மினிமமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 20%க்கு மேலே தான் மெயின்டைன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட்டு 10 வருஷமா. அதே மாதிரி தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 வருஷமா 27% ரிட்டர்ன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது வருஷம் லாஸ்ட்டு 10 வருஷத்துக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் வருஷம் 27% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுவே இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12%, 13% அது மாதிரி அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து யோசிப்போம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் லாபம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனிங்க. முருகப்பா குரூப்போட கம்பெனி, நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி, ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி. முருகப்பா குரூப் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்குங்க. இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் வந்து டாடா அப்படின்னு பேசுகிறோம், அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து முருகப்பா குரூப் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் இருக்குது. சூப்பரான ஒரு குரூப்பு, சூப்பரான ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட PE ரேஷியோ ஹிஸ்ட்ரி தான். கிட்டத்தட்ட 36 PE ரேஷியோக்கு மேலாம் போயிட்டு இப்போதைக்கு 26 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 2022 இந்த கம்பெனி PE ரேஷியோ அப்படிங்கிறது 24க்குலாம் போணுச்சு. மேபி 24க்கு போணுச்சுன்னா கூட அது வந்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். பார்க்கலாம். இப்போதைக்கு ஹை போயிட்டு மெதுவாக வந்து கீழே போயிட்டு இருக்கு. மார்க்கெட் என்ன கிராஷ் ஆகி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னும் கீழே போயிட்டு இருக்கு. இந்த PE ரேஷியோ ரொம்ப கீழே போணுச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தா கூட ப்ரொமோட்டர்கிட்ட 49.72%, F8 வந்து பாருங்க 26.56%, DA 17.54%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட அதை நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட வெறும் 6.16% தான் ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட FID வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு growthல வந்து இருக்குது. பார்க்கலாம். இப்போதைக்கு அதோட கையில் இருந்து லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னமும் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிறனால இன்னமும் கீழே போனுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துக்கலாம். பார்ப்போங்க. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செம்ம டீ வாங்கியிருக்கு. நாளைக்கு இந்த மாதிரி கீழே போணுச்சு அப்படின்னா நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா நாளைக்கு ரிவர்ஸ் ஆனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம்.